இப்ப நான் உன்னை எதுக்கு பாராட்டுறேன் தெரியுமா? நீ உன் அத்தைய ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. இப்ப நீ செஞ்ச இந்த பிரில்லியன்ட் ஐடியாவுக்காக மட்டும் இல்ல, ம், அதுக்கு முன்னாடி இருக்கிற உன்னோட அக்கறை இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இசை. எனக்கு அத்தைய ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. எஸ், அது நல்லாவே புரியுது. ஒண்ணு தெரியுமா இசை, எனக்கு சுபத்ராவை பல வருஷங்களா தெரியும். என்கிட்ட மனசை விட்டு பல விஷயங்களை பல தடவை பேசியிருக்கா. அவ மனசுல இருக்கிற குறையையும் வேதனையும் எல்லாம் என்கிட்ட சொல்லுவா. அவளோட பெரிய குறை என்ன தெரியுமா? அவளோட அப்பா அம்மா இல்லாம போனதுதான். அது மனசுல ஒரு பெரிய வலிய, நிரந்தரமான வலியை ஏற்படுத்தின ஒரு விஷயம். அவங்க இல்லைங்கிற வருத்தத்தை அடிக்கடி அடிக்கடி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. அப்படியா? ஆமா இசை. இப்போ நீ சரியா கல்யாண நாள் அதுவுமா இறந்து போன அவ அப்பா அம்மாவை கொண்டு வந்த பாத்தியா? ரியலி இட்ஸ் அமேசிங். ரொம்ப நல்லா யோசனை பண்ணியிருக்க. நிஜமான அக்கறையும் பிரியமும் ஒருத்தர் மேல இருந்தாதான் இந்த ஆங்கிள் எல்லாம் யோசனை பண்ண முடியும். நீ இன்னைக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். எப்படி உனக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு. எனக்கும் அப்பா அம்மா கிடையாது ஆண்டி. நானும் சின்ன வயசுலயே என் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அதனால அந்த இழப்போட வலி எனக்கும் நல்லா தெரியும். அத்தை மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலிய கொஞ்சமாவது குறைக்க முடியுமான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. நைஸ். இந்த வயசுல இப்படி ஒரு பக்குவத்தோட மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற இந்த தன்மை இருக்கு பாரு. ரியலி கிரேட் இசை, ரியலி கிரேட். தேங்க்ஸ் ஆண்டி.